அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, 9 கிரகங்களுக்கும் உள்ள தசா காலம் மொத்தம் 120 ஆண்டுகள். இந்த 120 ஆண்டுகளும் ஒருவர் வாழ்ந்துவிட்டால் 9 கிரகங்களும் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் அனுபவித்து மறுபிறவி இல்லாமல் செல்லலாம். 120 ஆண்டுகள் வாழாவிட்டாலும் கூட 100 ஆண்டுகள் கழிந்து 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தாலும் கூட 90 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தாலும் கூட அல்லது 80 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தாலும் கூட அவர் நீண்ட காலம் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. நீண்ட காலம் வாழ்வு என்பது 80 ஆண்டுகளுக்கு மேல் அல்லது 90 ஆண்டுகளுக்கு மேல் அல்லது 100 ஆண்டுகளுக்கு மேல் அல்லது 120 ஆண்டுகளும் வாழ்ந்திருந்தார். அவ்வாறு நீண்ட காலம் வாழ்வதென்றால் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதியானவன் லக்னத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருக்க வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. லக்னத்திற்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட காலம் வாழ்வார். அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு 12ஆம் இடம் மீனம், அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த மேஷம் லக்னத்திலோ அல்லது அந்த மேஷம் லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலோ அல்லது அந்த மேஷம் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலோ இருந்தால், மேஷம் லக்னத்திலோ அல்லது லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அவர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 12ஆம் இடம் மேஷம், அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலோ அல்லது அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால், ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ செவ்வாய் பகவான் இருந்தால் அவர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 12ஆம் இடம் ரிஷபம், அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலோ அல்லது மிதுனம் லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால், மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலோ சுக்கிர பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 12ஆம் இடம் மிதுனம், அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த கடகம் லக்னத்திலோ அல்லது கடகம் லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலோ அல்லது அந்த கடகம் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலோ இருந்தால், கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே புதன் பகவான் லக்னத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 12ஆம் இடம் கடகம், அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். ஆகவே அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திலோ அல்லது லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலோ அல்லது சிம்மம் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலோ சந்திர பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 12ஆம் இடம் சிம்மம், அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் அந்த கன்னி லக்னத்திலோ அல்லது அந்த கன்னி லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலோ அல்லது அந்த கன்னி லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலோ இருந்தால், கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சூரிய பகவான் கன்னி லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து 12ஆம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 12ஆம் இடம் கன்னி, அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த துலாம் லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து 12ஆம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். அதுபோல
விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 12ஆம் இடம் துலாம். அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். ஆகவே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சுக்கிர பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலோ அல்லது அந்த லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்திலோ அல்லது அந்த லக்னத்திலிருந்து 12ஆம் இடத்திலோ இருந்தால், விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சுக்கிர பகவான் விருச்சிகம் லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து 12ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 12ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த தனுசு லக்னத்திலோ அல்லது அந்த தனுசு லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்திலோ அல்லது அந்த தனுசு லக்னத்திலிருந்து 12ஆம் இடத்திலோ இருந்தால், தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 12ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த மகரம் லக்னத்திலோ அல்லது மகரம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்திலோ அல்லது அந்த மகரம் லக்னத்திலிருந்து 12ஆம் இடத்திலோ இருந்தால், மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே குரு பகவான் மகரம் லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து 12ஆம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 12ஆம் இடம் மகரம். அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவானே கும்பம் லக்னத்திற்கும் அதிபதி ஆவார். ஆகவே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் லக்னத்திலோ அல்லது கும்பம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ சனி பகவான் இருந்தால் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 12ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த மீனம் லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால், மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சனி பகவான் லக்னத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட காலம் வாழ்வார் என்ற ஜோதிட கருத்தினை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.